அனைவருக்கும் வணக்கம். புல் ஆஃப் விஸ்டம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த உலகில் நாம் முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய ஒன்று தர்மம். தருமம் தலை காக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் தருமத்தின் வழியில் நடக்கும்போது கவலையின்றி சந்தோஷமாக வாழலாம் என்பதை இந்த கதை உங்களுக்கு உணர்த்தும். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிறிய குரங்கு குட்டி வசித்து வந்தது. அது எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பியது. ஆனால் அதற்கு எப்படி என்று தெரியவில்லை. ஒரு நாள் அது ஒரு பழைய யானையை சந்தித்தது. யானை அமைதியாகவும் நிதானமாகவும் இருந்தது. எப்போதும் மகிழ்ச்சியாக தோன்றியது. குரங்கு குட்டி யானையிடம், நீங்கள் எப்போதும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டது. யானை புன்னகைத்து, நான் தர்மத்தை பின்பற்றுகிறேன் என்றது. தர்மம் என்றால் என்ன என்று குரங்கு குட்டி கேட்டது. தர்மம் என்பது நல்லது செய்வதாகும், யானை விளக்கியது. நான் எப்போதும் உண்மையை பேசுகிறேன், மற்றவர்களுக்கு உதவுகிறேன், தேவைப்படுபவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறேன். இது என்னை மகிழ்ச்சியாக வைக்கிறது. குரங்கு குட்டி யானையின் வார்த்தைகளை சிந்தித்தது. அது தர்மத்தை பின்பற்ற முடிவு செய்தது. அன்று முதல் குரங்கு குட்டி எப்போதும் உண்மையை பேசியது, மற்றவர்களுக்கு உதவியது, தேவைப்படுபவர்களுக்கு இரக்கம் காட்டியது. சிறிது நாட்களுக்குப் பிறகு குரங்கு குட்டி மகிழ்ச்சியாக இருப்பதை உணர்ந்தது. அது இனி எப்போதும் சோகமாகவோ கோபமாகவோ உணரவில்லை. அது தன்னுடைய வாழ்க்கையை நேசித்தது. ஒரு நாள் குரங்கு குட்டி ஒரு சிங்கத்தை சந்தித்தது. சிங்கம் கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருந்தது. அது எப்போதும் மற்றவர்களை பயமுறுத்தி அவர்களிடமிருந்து பொருட்களை பறித்தது. குரங்கு குட்டி சிங்கத்திடம், நீங்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டது. நான் வலிமையானவன், சிங்கம் சொன்னது. எனவே நான் விரும்புவதை செய்ய முடியும். ஆனால் அது உங்களை மகிழ்ச்சியாக வைக்கிறதா? குரங்கு குட்டி கேட்டது. சிங்கம் தலையை அசைத்தது. இல்லை என்று அது ஒப்புக்கொண்டது. நான் எப்போதும் பயத்தில் இருக்கிறேன். யாராவது என்னை விட வலிமையானவர்கள் இருந்தால் நான் என்ன செய்வது என்று கவலைப்படுகிறேன். குரங்கு குட்டி சிங்கத்திற்கு தர்மத்தை பற்றி சொன்னது. சிங்கம் குரங்கு குட்டியின் வார்த்தைகளை கேட்டு தன் வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தது. அன்று முதல் சிங்கம் உண்மையை பேசியது, மற்றவர்களுக்கு உதவியது, தேவைப்படுபவர்களுக்கு இரக்கம் காட்டியது. சிறிது நாட்களுக்குப் பிறகு சிங்கம் மகிழ்ச்சியாக இருப்பதை உணர்ந்தது. அது இனி எப்போதும் பயந்திருக்கவில்லை. அது தன்னுடைய வாழ்க்கையை நேசித்தது. காட்டின் ஓரத்தில் ஞானம் பெற்ற ஒரு முனிவர் வசித்து வந்தார். அவர் எப்போதும் அமைதியாக இருந்தார். ஆனால் அவருடைய கண்கள் ஞானத்தால் பிரகாசித்தன. குரங்கு குட்டி மற்றும் சிங்கம் இருவரும் தங்கள் அனுபவங்களை முனிவரிடம் பகிர்ந்து கொண்டன. முனிவர் புன்னகைத்து, சிறப்பாகச் சொன்னீர்கள் என்றார். தர்மம் என்பது வெறும் நல்ல செயல்களைச் செய்வது மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. அது உங்கள் சுயநலன்களை விட்டுவிட்டு பெரிய நன்மைக்காக செயல்படுவதை பற்றியது. குரங்கு குட்டி மற்றும் சிங்கம் குழப்பத்துடன் தலையை ஆட்டின. முனிவர் தொடர்ந்தார். உதாரணமாக, ஒரு மான் தன் உயிரை காப்பாற்ற ஓடுகிறது. சிங்கம் அதை வேட்டையாடுகிறது. இயற்கை ஒழுங்கு இது. ஆனால் சிங்கம் தனக்கு தேவையானதை விட அதிகமாக வேட்டையாடக்கூடாது. அப்படிச் செய்வது சமநிலையை சீர்குலைக்கும். அதேபோல் குரங்கு குட்டி பழங்களை பறித்து உண்ண வேண்டும். ஆனால் மரத்தின் அனைத்து பழங்களையும் பறிக்கக்கூடாது. அப்படிச் செய்வது மற்ற விலங்குகளின் உணவை பாதிக்கும். குரங்கு குட்டி மற்றும் சிங்கம் சிந்தனை மூழ்கின. முனிவர் மேலும் கூறினார், தர்மம் என்பது உங்களைச் சுற்றியுள்ள உலகத்துடன் இணக்கமாக இருப்பதை பற்றியது. இது உங்கள் கடமைகளைச் செய்வது, சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவது மற்றும் பெரிய நன்மைக்காக சிந்திப்பது. குரங்கு குட்டி மற்றும் சிங்கம் முனிவரின் வார்த்தைகளை சிந்தித்தன. அவர்கள் தர்மத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொண்டனர். தர்மம் என்பது வெறும் நல்ல செயல்களைச் செய்வது மட்டுமல்ல, இயற்கை ஒழுங்குடன் இணக்கமாக இருப்பதையும் சுயநலத்தை விட்டுவிட்டு பெரிய நன்மைக்காக சிந்திப்பதையும் அவர்கள் உணர்ந்தனர். இதன் மூலம் அவர்கள் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ முடிந்தன. இந்த கதையில் வரும் குரங்கு மற்றும் சிங்கம் போல் நாம் இல்லை. சில நேரங்களில் தவறு என்று தெரிந்தாலும் செய்கிறோம். நம் பலசாலி பணக்காரன் என்ற கற்பனை உலகத்தில் வாழ்கிறோம். நாம் குடும்ப உறவுகள் மற்றும் சமுதாய அக்கறை கொண்டு வரும் காலங்களில் தர்மத்தை கடைபிடித்து நற்பலனை அடைவோம். மறக்காம புல் ஆஃப் விஸ்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகிழ்ச்சியாக இருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.